தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி அமைய போகிறது? நம்ம பீமராஜ் ஐயர் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். தனுர் ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு சனி வரார். இதை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நேரடியாக இந்த சனி வந்து நற்பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன விஷயம் நடக்கும்னு சொன்னால், அந்த 4ஆம் இடமும் வந்து தனுர் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடைய மற்றொரு வீடாகத்தான் இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படுவாங்க, விரும்பி கஷ்டப்படுவாங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவாங்க. சாதாரணமாக இவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், இல்லை இது போகிற அது இன்னும் கொஞ்சம் எனக்கு வருமானம் தேவை. பொண்ணு இப்போ படிச்சுட்டு இருந்தால் கூட அவள் கல்யாணத்துக்காக நான் சேர்க்க போகிறேன், இப்போது நல்லா இருந்தால் கூட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து எனக்கு பணம் தேவை, நான் சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கூடுதல் வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வாங்க. அது வந்து இவங்களாக ஏற்படுத்தி கொள்வாங்க. அப்போது இவங்களுடைய இந்த ஓய்வு நேரம் குறையும். ரொம்ப சுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய பலனாக எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி உங்களுக்கு கஷ்டங்கள் கிடையாது. ஸோ கடினமாக உழைப்பாங்க, நிறைய படிப்பாங்க, ஃபுல் டைம் வந்து பிஸியாகவே இருப்பாங்க. நல்ல வழியில் நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ராசி தான் தனுர் ராசி. அப்படி ஆகணும்னு சொன்னாலே ரொம்ப காலம் அதற்கு தேவை. குறுக்கு வழியில் போனால் தான் ரொம்ப சீக்கிரமாக ஒன்று கிடைக்கும். அதனால் இவங்க அந்த நல்ல வழியில் போய் ஒன்றை அடைவதற்கான பாடுபடக்கூடிய காலம்னு இதை சொல்லலாம். இது பாசிட்டிவ் சைடு. ரெண்டாவது கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது, ஆடம்பரமாக ரொம்ப பெரிய வீடு, லக்ஸூரியஸாக பெரிய ஒரு வாகனம் அப்படின்ற விஷயங்களுக்கு இப்போ ஆசைப்பட்டு அதற்காக கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது. மூன்றாவது ஒன்று சொல்லணும்னு சொன்னால், தனுர் ராசினாலே ராசி அதிபதி குரு தான். கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் அது தொடங்குமே. அப்போ பெரும்பாலும் இவர்களிடத்தில் நல்ல குணங்கள் தான் இருக்கும், நல்ல பழக்கம் ஒழுக்கம் தான் இருக்கும். ஆனால் இது போல் 4ஆம் இடத்துல சனி வரும்போது அந்த ஒழுக்கக்கேடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது தீய பழக்கங்கள் மீது ஆர்வம் நாட்டம் வந்தால் அப்பயே அது வந்து நிறுத்தணும். என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பித்தா அது வந்து ஜாஸ்தியாகும். இதை தவிர்த்து இயற்கையிலேயே அவங்க ஒழுக்கமானவர்களாகவே கண்டினியூ பண்ணாங்கன்னா இந்த சனி பயிற்சியில் முன்னேற்றத்தை நோக்கி போவாங்க. தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. ஸோ அஷ்டம சனியில் பாதி. எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக நம்ம வந்து ஒரு நட்ஷெல்லில் சொல்லணுன்னா, அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் அவமானப்படுத்தும். அதனால் புதுசாக கல்யாணம்லாம் ஆறவங்க சம்மந்தி சண்டை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. விட்டு கொடுத்துட்டு போயிட்டால் நம்ம அது ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் இல்லை. இந்த அடுத்த 2.5 வருஷத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை வீடோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார். அப்படி வந்தாலும் கூட இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நமக்கு நல்லது. மற்றபடி வேலை இடத்துலையும் சரி, மற்ற விஷயங்கள்லையுமே வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்புகள் இல்லை, உங்களுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சாங்கன்னா நல்லா வரும். அதனால் இப்போ குரு பகவானும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ இவங்க முயற்சி பண்ணும் பொழுது பின்னாடியும் அதற்கான வாய்ப்புகள் வருவதற்கான இது இருக்குது. லேடிஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்த்தை பார்த்துக்கணும். நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், தனுசு ராசிக்கு எப்படி அமைகிறது? தனுசு ராசினாலே சுய ஒழுக்கமுடைய ராசி, அதில் சந்தேகம் இல்லை. தாயின் மீது அன்பு கொண்டவர்கள். இந்த தனுசு ராசிக்கு தாயின் மீது அன்பு கொண்ட அவர்களுக்கு மாத்ருஸ்தானத்துக்கு சனி பகவான் வர, அப்போ அம்மாவுடைய உடல் நலத்தில் சில பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, புதிய சொத்துக்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்குவாங்க. 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிற போது பல தனுசு ராசிக்காரங்க இப்போயே திட்டம் திட்டிக்கிட்டு இருப்பாங்க சொத்து வாங்கணும்னு. உறுதியாக சொத்துக்கள் அமையும். ஆனால் வீடு வாங்குறீங்கன்னா வீட்டுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி தவறான இடங்களில் வீடு வாங்குவதற்கும் தவறான முதலீடு செய்வதற்கும் கூட இப்போ வாய்ப்புகள் உண்டு. ஸோ எல்லாம் லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு வாங்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில், ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் வரும். அந்த தொழிலில் மிக பிரகாசமாக அவர்கள் வரக்கூடிய யோகத்தை அந்த சனி பகவான் 10வது ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். 12ஆம் இடத்தோடு அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ராசியை வேறு பார்க்க போகிறார். அப்போ இந்த ராசியை சனி பகவான் பார்க்கிறார். அப்படிங்கும்போது பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்னாலும் சில நேரங்களில் இவர்களுக்கு சில சோதனைகளும் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கோகுலகண்ணன் ஐயா அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், தனுசு ராசிக்கு எப்படி அமைகிறது? தனுசு ராசிக்கு ராசியாதிபதி குரு பகவானுடைய மற்றொரு வீடான மீனத்தில் போய் சனி பகவான் அமர்றார்.
இதைத்தான் நம்ம அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம். ஆனா தனுசு ராசிக்கு 2, 3 கூடையவர். தனத்துக்கும் அவர் தான், இளைய கல்விக்கும் அவர் தான், முயற்சிக்கும் அவர் தான். அப்ப தனம் கல்விக்கு முயற்சிக்குரிய சனி பகவான் வந்து கேந்திரத்தில் இருப்பது அடிப்படை கல்வி முடித்தவர்கள் உயர்கல்விக்காக கடல் கடந்து போவது, அது கடல் ராசியில் போய் உட்கார்றதுனால மேல் படிப்புக்கு போவது. சிறிய தொகையை சம்பாதித்தவர்கள் பெரிய நிறுவனமாக அதை மாற்றுவதற்கு கடனுடனே வாங்கி போட்டு முதலீடுகளை போட்டு விருத்தி பண்ணுவது, அதற்காக முயற்சி எடுப்பது. இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இவங்களுக்கு மனசுல தோணும். ஆனால் அர்த்தாஷ்டம சனிங்கிறது அட்டமத்தில் பாதின்னு சொல்கிறோமே, அதான் ஐயா சொல்கிறார் புலிப்பான் ஐயா, கண்டங்கள் 4 கருதிய சனி செய்யமர தண்டங்கள் மிக உண்டான், திரவியங்கள் நாசமாகும், கொண்டதோர் குடும்பம் வேறாகும், பண்டுல நாடு விட்டு பரதேசம் போவான் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் சொந்த ஊரை கடந்து போகணும்னா கூட ராசியை சனி பார்ப்பதால் மன சஞ்சலங்கள் ஏற்படும். முயற்சி எடுத்துட்டோமே ஆனால் நடக்கலையே, வெளியில் வந்து ஊரில் இருந்து காசு வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இங்கே வந்து படிச்சுட்டு ஒரு உயர்கல்வியை முடிக்கலாம்னு நினச்சோம், வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாம்னு நினச்சோம், சரியான முறையில் அமையலையே, அப்பா என்ன நினைப்போறோம் அப்படின்னு இளைஞர்கள். பெரியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவதுப்பா நாங்கள் கடனை உடனே வாங்கியாவது உன்னை படிக்க வச்சுறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் சில தடைகள் ஏற்படுது. 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதனால தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதில் மீனத்திலிருந்து சனி ரிஷபத்தை பார்ப்பதனால சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரினரி ட்ராக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வயதானவர்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பயணங்களை தவிர்க்கணும். 4ஆம் இடங்கிறது வாகனங்க. அதிகாலை பொழுதுல 4 மணிக்கு புறப்பட்டோம்னா டிராஃபிக் இல்லாமல் போயிடலாம் நினைச்சு 2 பக்கமும் லாரி வர்ற இடத்துல நடுவில் வந்து டியூப்லைட் மாதிரி போய் சிக்கிக்க கூடாது. ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகனத்தால் சில கண்டங்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதிலும் முதியவர்கள் மிக மிக கவனமாக பயணப்பட வேண்டும். அரசியல்வாதிகள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனம் தேவை. 2 கூடைய வாக்கு ஸ்தானாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ஆர்வ கோளாறுல நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க வந்து ரகசியத்தை காப்பீங்க, அவன் கேமரா வச்சுட்டு போயிடுவான், மாட்டிக்கிருவீங்க. ஆக அரசியல்வாதிகளுக்கு மிக மிக கவனமான ஒரு காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் காலம்.